ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு தினசரி நடப்பு நிகழ்வுகளை ஏப்ரல் 11, ஏப்ரல் 12, ஏப்ரல் 13க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டு நேஷனல் பெட் டே. ஸோ ஒரு வருஷமும் ஏப்ரல் 11 நம்ம என்ன அனுசரிக்கிறோம் அப்படின்னா நேஷனல் பெட் டேவா நம்ம வந்து அனுசரிக்கிறோம். இரண்டாவது டே ஸோ வேர்ல்டு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு டே. ஸோ இந்த பார்க்கின்சனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஒரு விதமான டிசீஸ். ஸோ அந்த டிசீஸை பேஸ் பண்ணி ஒரு வருஷமும் ஏப்ரல் 11 வந்து வேர்ல்டு பார்க்கின்சன் டே அப்படிங்கிறத அனுசரிக்கிறோம். ஸோ மூணாவது ஏப்ரல் 12. ஸோ ஏப்ரல் 12க்கான இம்பார்ட்டன்ட் டே எது அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃபிளைட் ஸ்பேஸ் டே அப்படிங்கிறத ஏப்ரல் 12க்கான இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் 13 இன்டர்நேஷனல் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே. ஸோ இந்த காலத்தில் கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் நமக்கு ஏஐ மூலமாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா நல்ல நாளைக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளும் நம்மளோட அறிவை த்ரூ ஏஐ மூலமாக வளர்த்துக்கிறோம். ஸோ ஒரு வருஷமும் ஏப்ரல் 13 இன்டர்நேஷனல் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் 14. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏப்ரல் 14 என்னென்ன டேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேஸாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 14 அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு முக்கியமான தினம். ஸோ அதை தாண்டி வேற என்ன இம்பார்ட்டண்டான டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்டர்நேஷனல் மொமெண்ட் ஆஃப் லாஃப்டர் டே அப்படிங்கிறதும் ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பர்த்டே. ஸோ அம்பேத்கர் பர்த்டே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீக் ஜெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அம்பேத்கரோட 156வது பிறந்தநாள் வந்து இந்த வருஷம். ஸோ இவர் யார் அப்படின்னா வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அவரோட பர்த்டே ஏப்ரல் 14. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இம்பார்ட்டன்டான நியூஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு பரஸ்பர வரியில் விலக்கு. ஸோ இந்தியா சீனா என பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா என்ன விதிச்சுட்டு வராங்க அப்படின்னா பரஸ்பர வரியை வந்து விதிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த பரஸ்பர வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது சில எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு இந்த பரஸ்பர வரியிலிருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விலக்கு அப்படிங்கிறத அளிச்சிருக்காங்க. ஸோ பரஸ்பர நிதி மூலமா இந்தியாவோட பங்குச்சந்தை ஏற்றமும் இறக்குமாக இருந்து வருகிறது. ஸோ இதுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா இந்த பரஸ்பர வரியை 90 நாட்களுக்கு அமெரிக்க நிர்வாகம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு சுத்தமா வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விதமான எலக்ட்ரானிக் பொருட்கள்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் அதிகம் உற்பத்தி செய்யப்படாத எலக்ட்ரானிக் பொருட்களான லேப்டாப், ஸ்மார்ட் போன், செமி கண்டக்டர் தயாரிக்க உதவும் எந்திரங்கள், மானிட்டர்கள் போன்றவற்றுக்கு பரஸ்பர வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அமெரிக்கா சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிள், சாம்சங் போன்றவற்றின் பலனளிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாத எலக்ட்ரானிக் பொருட்களான லேப்டாப்பா இருக்கட்டும், அதோட செமி கண்டக்டர், ஸ்மார்ட் போன் தயாரிக்க உதவும் எந்திரங்கள் இது எல்லாத்துலயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்க நிர்வாகம் விலக்கு அளிச்சிருக்காங்க. இதனால யார் ரொம்ப அதிகமா பயனடைவாங்க அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களான ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற நிறுவனங்கள் பயனாளிகளாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவோட பல்வேறு நகரங்களில் நடைபெற்றுட்டு வருது. ஸோ இதுல ஹைதராபாத்ல நடைபெற்ற போட்டிக்கு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணி எதிர்கொண்டனர். இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தி 246 ரன்னை இலக்காக கொண்டு ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி லக்னோ. ஸோ இது 3 நாள் கண்டினியூவேஷனா இருக்கிறதால நிறைய நமக்கு ஐபிஎல் நியூஸ் வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹைதராபாத், இப்போ அடுத்து பார்த்தது லக்னோ. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதிக்கொண்டனர். இதில் குஜராத் அணியை வீழ்த்தி லக்னோ அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் துணைவேந்தரை மாநில அரசை நியமிக்கும் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பாலிட்டி படிக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி வேந்தர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட கவர்னர். அதே மாதிரி துணைவேந்தர்களை யார் நியமிப்பார் அப்படின்னா நம்மளோட வேந்தர் தான் நியமிப்பார். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வேந்தர் யார் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர் தான் பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தரை நியமிப்பார்னு சொல்லி அரசு இதழில் வெளியிட்டு அந்த செய்தி இப்போ அமலுக்கு வந்துருச்சு. அதை தான் பார்க்க போறோம். ஸோ தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மாநில அரசை நியமிக்கும் சட்டம் நேற்று அமலுக்கு வந்தது. ஸோ வேந்தர் என்ற இடத்தில் இனிமே என்ன வாசகம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றுள்ளது. எனவே வேந்தராக கவர்னரின் அனைத்து அதிகாரங்களும் யார்கிட்ட மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் வசம் மாறிடுச்சு. இப்போ துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்கள் நம்மளோட தமிழ்நாட்டுல எதுக்கெல்லாம் துணைவேந்தர் இன்னும் இல்லை. ஸோ எதிர்ந்த துணைவேந்தர்களோட காலம் முடிவடையக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்கள்
கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ இந்த 6 பல்கலைக்கழகத்துக்கும் இப்போ வரைக்கும் துணைவேந்தர்கள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்ட பல்கலைக்கழகங்களின் விவரம். ஸோ திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதவி நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஓராண்டுக்குள் பதவிக்காலம் முடிவடையக்கூடிய உள்ள பல்கலைக்கழகங்களின் விவரம். ஸோ நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், இவங்க எல்லாரோட துணைவேந்தர்களோட பதவிக்காலம் இன்னும் ஓராண்டுகளோட முடிவடைய இருக்கதாக தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதிக்கு 3 மாத காலக்கெடு சுப்ரீம் கோர்ட். ஸோ பாலிட்டியில ஒரு முக்கியமான அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநில அரசிலிருந்து வரக்கூடிய மசோதாக்களை எந்த விதமான கால வரையறையும் இன்றி நிறுத்தி வைக்கலாம். ஆனா இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூல் போட்டிருக்காங்க. ஸோ சட்டசபையிலிருந்து அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு குறைந்தது 30 நாட்களுக்குள் ஒப்புதல் தர வேண்டும் என்றும் அதனை ஜனாதிபதிக்கு அனுப்புவதாக இருந்தால் 90 நாட்களுக்குள் அனுப்பிவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு 404 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்பு தான் என்னன்னு பார்க்க போறோம். கவர்னருக்கு மட்டுமின்றி ஜனாதிபதிக்கும் மாநில அரசின் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலக்கெடு குறித்து வழிகாட்டுதலை கூறியுள்ளது. அரசியலமைப்பு பிரிவு 210 கீழ் ஜனாதிபதி மாநில மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது அதனை ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தலாம். ஆனால் வீட்டோ அதிகாரம், அதாவது நிரந்தரமாக ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை. நியாயமான கால எல்லைக்குள் ஜனாதிபதியும் முடிவெடுக்க வேண்டும் என்பதை அரசியலமைப்பின் கோட்பாடு தெரிவிக்கிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டோ அதிகாரம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதிகாரம் படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோட சுய விருப்பத்தை யூஸ் பண்ணி அந்த மசோதாவை ஓரமா வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த மசோதாவா இருந்தாலும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அந்த மசோதாவுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஜனாதிபதிக்கு ரூல் போட்டிருக்காங்க. இன்கேஸ் தமிழ்நாடு அரசுலேருந்தோ இல்லை வேற மாநில அரசுலேருந்தோ வரக்கூடிய மசோதால இனி சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னா அந்த மசோதாவை சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 143 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போயிட்டு அறிவுரை வாங்கணும் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதிக்கு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ 3 மாதங்களுக்கு மேல் தாமதமானால் தக்க காரணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். மாநில அரசின் மசோதாக்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணாகவோ அல்லது ஜனநாயக அடிப்படை கோட்பாடுகளுக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருந்தால் அரசியலமைப்பு பிரிவு 143 சுப்ரீம் கோர்ட் கருத்தை கேட்கும் அதிகாரத்தை ஜனாதிபதி பயன்படுத்துதல் வேண்டும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமே எந்த விதமான மசோதாக்களையும் கவர்னரோ ஜனாதிபதியோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியாது. இன்கேஸ் எந்த விதமான காரணங்களும் சொல்லாம 3 மாசத்துக்கு மேல ஒரு மசோதா ஜனாதிபதியால நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னா அதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமா எழுதி குறிப்பிட்ட மாநில அரசுக்கு குடியரசுத் தலைவர் அனுப்ப வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். ஸோ நம்மளோட தேர்தல் கமிஷனர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். ஸோ அவர் என்ன நிரூபிச்சிருக்காரு அப்படின்னா தேர்தல் வரக்கூடிய சமயத்துல நம்ம போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளாகாம இருக்கணும்னு சொல்லி மின்னணு வாக்கு இயந்திரத்தை பத்தி அவர் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்கள் இணையதளம் ப்ளூடூத்துடன் இணைக்க முடியாது. எனவே அவற்றில் முறைகேட்டுக்கு வாய்ப்பில்லை. அவை மிகவும் பாதுகாப்பானவை. மேலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவிபேட் ரசீதுகள் 5 கோடிக்கு மேல் எண்ணப்பட்டு உள்ளனர். அதிலும் எந்த முரண்பாடும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவரும் இந்திய குடிமகனும் நிச்சயம் ஒரு வாக்காளராக மாற வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான அரசியல் கட்சிகளின் சந்தேகம் தொடர்வதை குறித்து தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் இதனை தெரிவிச்சிருக்கார். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? ஸோ தலைமை தேர்தல் கமிஷனர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். இந்தியாவில் 18 வயது பூர்த்தி அடைந்த எல்லாருமே எனக்கு சமம் அப்படின்னா ஓட்டு போறதுக்கான சமம். ஸோ இப்போ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்கள் மூலமாக நிறைய குளறுபடிகள் நடக்குது, திரும்பியும் சீட்டில் எழுதி போடக்கூடிய அந்த முறையே பெஸ்ட்ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருந்தாங்க மனு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஞானேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா
இந்த மின்னணு இயந்திரங்கள் அப்படிங்கிறது ப்ளூடூத்துடனும் வேற எந்த விதமான இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் எண்ணக்கூடிய ஓட்டுகள் அப்படிங்கிறது மிக துல்லியமாக உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்கார். நெக்ஸ்ட் 21 கோவில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட 1074 கிலோ தங்கக்கட்டிகள் முதலீடு. ஸோ எந்தெந்த கோயில்கள்னு சொல்லி பார்க்குறோம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 21 கோவில்களில் இருந்து 1074 கிலோ தங்கக்கட்டிகள் பாரத் ஸ்டேட் வங்கி தங்க முதலீடு திட்டத்தில் அந்தந்த கோவிலின் பேரில் தங்கக்கட்டிகளாக முதலீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ எந்த பேங்க் அப்படின்னு ரொம்ப முக்கியம், பாரத் ஸ்டேட் பேங்க். இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு கோவிலுக்கு ரூபாய் 17,81,36,000 வட்டி தொகையாக கிடைக்கப்படும். இந்த 21 கோவில்களின் பேரில் பாரத் ஸ்டேட் வங்கியில் தங்க முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதற்கு அடையாளமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில், பழனி முருகன் கோவில், ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் அறங்காவலர்கள், செயல் அலுவலர்கள் ஆகியோர் அதற்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தலைமை அலுவலகத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன கோவில், அது ஆக்சுவலி எந்த பேங்க்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ பாரத் ஸ்டேட் பேங்க்ல தங்க முதலீடு பத்திரமா வச்சிருக்காங்க. அது மூலமா கோவிலுக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 17,81,36,000 என்னவா கிடைக்குது அப்படின்னா வட்டியா கிடைக்குது. ஸோ இதுக்கான பத்திரங்களை யார் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அந்தந்த கோவில் சேர்ந்த அறங்காவலர்கள் மு.க. ஸ்டாலின் கையால வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரூபாய் 84.25 கோடியில் 326 நூலக கட்டிடங்கள் எங்கெங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் 246 நூலகங்கள், பேரூராட்சியில் 44 நூலகங்கள், நகராட்சியில் 28 நூலகங்கள், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 8 நூலகங்கள் என மொத்தம் ரூபாய் 21,72,00,000 செலவில் நூலக கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. இதுல 6,59,00,000 செலவில் நூல்கள், ரூபாய் 4,73,00,000 மதிப்பிலான மேசை நாற்காலிகள், ரூபாய் 1,79,00,000 மதிப்பிலான கணினி தொடர்புடைய சாதனங்கள் என மொத்தம் 84,76,00,000 செலவில் இந்த நூலகங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதுல மொத்தமா நூலக கட்டிடங்கள் எவ்வளவுனா 326 நூலக கட்டிடங்கள். இது யார் திறந்து வைத்தார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்காரு. மொத்தமா எவ்வளவு நூலகங்கள்னு பார்த்தோம்னா 326 நூலகங்கள். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 84.25 கோடியில பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கல நடந்துச்சு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் எதிர்கொண்டனர். இதுல வழக்கம் போல சென்னை அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அபார வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மங்கள்யான் 2 விண்கலத்தின் விரிவான திட்டங்கள் வெளியீடு இஸ்ரோ. ஸோ மங்கள்யான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், செவ்வாய் கிரகம். ஸோ அதுக்காக ஏவப்படக்கூடிய திட்டம் தான் இந்த மங்கள்யான் 2 அப்படிங்கிற திட்டம். ஸோ மங்கள்யான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தன்னுடைய 2வது செவ்வாய் கிரக பயணமான மங்கள்யான் 2 விண்கலத்தின் விரிவான திட்டங்களை வெளியிட்டுள்ளது. அதிக எடையை தாங்கி செல்லும் LVM. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ராக்கெட் மூலமா அனுப்புறாங்கன்னா LVM-3 ராக்கெட் மூலம் 4,500 கிலோ எடையுள்ள இந்த விண்கலம் விண்ணில் ஏவப்படுகிறது. பூமி சுற்றுப்பாதையில் ஆரம்பத்தில் குறைந்தபட்ச தூரம் 190 கிலோமீட்டர், அதிகபட்ச தூரம் 35,786 கிலோமீட்டர் தூரத்தில் விண்கலம் நிலைநிறுத்தப்படுகிறது. இதில் ஒரு லேண்டர் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் இடம்பெற உள்ளது. ஸோ இதில் ஒரு லேண்டரும் ஒரு ஹெலிகாப்டரும் இடம்பெற உள்ளது. ஸோ மங்கள்யான் 2 விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் அருகாமையில் நுழைந்ததும் பயண நிலையிலிருந்து என்ன செல்லும் அப்படின்னா பிரிந்து செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் நேரடியாக நுழைய உள்ளது. ஸோ இதோட வேகத்தை குறைக்கிறதுக்காகவே இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏரோ பிரேக்கிங் எனப்படும் செயல்முறை மூலம் அதன் வேகத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. ஸோ இது மூலமா வெப்பத்தை குறைக்கணுக்காக இஸ்ரோ வெப்ப பாதுகாப்பு ஏரோஷியஸ் மற்றும் சூப்பர் சோனிக் பாராசூட்டுகளை பயன்படுத்த இருக்கிறது. ஸோ மொத்தமா LVM-3 ராக்கெட் மூலமா நம்ம அனுப்புறோம். ஸோ குறைந்தபட்ச தூரம் அதிகபட்ச தூரம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்ச தூரம் 190 கிலோமீட்டர், அதிகபட்ச தூரம் 35,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர். ஸோ கிரகத்தோட வளிமண்டலத்தை நேரடியாக நுழையும் போது அதோட வேகத்தை குறைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏரோ பிரேக்கிங் அப்படிங்கிறத இஸ்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் அதிக அளவு வெப்பம் இருக்கும் சூழ்நிலை காரணமாக
இஸ்ரோ வெப்ப பாதுகாப்பு ஏரோஷியஸ் மற்றும் சூப்பர்சோனிக் பாராசூட்டுகளையும் பயன்படுத்த இஸ்ரோ இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட், செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் சுமார் 1.3 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது தரையிறங்கலின் இறுதி கட்டம் தொடங்கும். ஸோ மங்கள்யான் 2 வேறொரு கிரகத்தில் தரையிறங்குவதற்கான இந்தியாவின் முதல் முயற்சி. இந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெற்றால் அதனை அடைந்ததாக குறிக்கும். ஸோ நம்மளுடைய இந்த மங்கள்யான் 2 அப்படிங்கிற வெற்றி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இஸ்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மங்கள்யான் 2 அப்படிங்கிறது LTM-3 ராக்கெட் மூலமா 4500 கிலோ எடையோட விண்கலத்துல நம்ம அனுப்புறோம். ஸோ இது கிட்டத்தட்ட குறைந்தபட்ச தூரம் 190 கிலோமீட்டர், அதிகபட்ச தூரம் 35,786 கிலோமீட்டரா காணப்படுது. நெக்ஸ்ட் இது ஒரு லேண்டர் ஒன்று இருக்கு, ஒரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கு. ஸோ இதோட பிரேக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏரோ பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட வெப்பத்தை குறைக்க வெப்ப பாதுகாப்பு ஏரோஷியஸ் மற்றும் சூப்பர்சோனிக் பாராசூட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் இது எவ்வளவு தூரத்துல வந்து இறக்குறாங்க அப்படின்னா 1.3 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து இது என்ன பண்றாங்க அப்படின்னா தரை வந்து இறக்குறாங்க. ஸோ ஒருவேளை இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவின் முதல் முயற்சி. எதுக்கான முதல் முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், வேற்று கிரகங்களுக்கு போய் தரையிறங்கின முதல் முயற்சியாக மங்கள்யான் 2 வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் ஏப்ரல் 11, ஏப்ரல் 12, ஏப்ரல் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கும். இதுக்கான டெஸ்ட் லிங்க் கூகுள் ஃபார்மேட்டா இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். ஸோ எல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்க. தேங்க்யூ.